நம்ம டெய்லி ஆடுகளுக்கு மதிய தண்ணி எங்கே வரும்னு உங்களுக்கு காட்டவே இல்லை. வாங்க காட்டுறேன். ஓகே தான் முதலாக இருக்கா, ரெண்டாவது பெண் கோயின் கருவா 1 2 3 சொல்ல ஓட வாங்கலாம். இல்லை என்ன உங்களுக்கு 1 2 3 தனியாக சொல்லுமா? ஓடிய வாங்கடா, நடந்துக்கிருக்காங்க இருக்கா அப்படியே. என்னடா நின்ட்டீங்க, டிராஃபிக் பண்ணுறீங்க? எப்பயும் நடந்த நேரம் முள்ளுக்குள்ளே ஓடிருப்பாங்க. அந்த பக்கம் இந்த குப்பைக்குள்ளே என்னடா இருக்குது, இதுக்குள்ளே போய் முள்ளு எடுத்து பார்க்க போயிடுறாங்க. வாங்கடா ஓடியா. ஏப்பாயே எங்கள் ஊர்லேயாவது 2 நாளுக்கு முன்னாடி மழை வந்துச்சு, உங்கள் ஊரில் எதுவும் மழை வந்துச்சா? அதோடு சரி நம்மளுக்கு மழையே பெய்யலைங்க. மறுபடியும் கிளைமேட் காற்று எடுத்துருச்சுங்க. என்னன்னு தெரியல, அது வருது போகுது. வாரத்துக்கு ஒரு மழை பெய்யுது, அது உருப்படியாக பெய்ய மாட்டேன்னு ஓடி போயிடுது. நம்ம பார்ப்போம் இந்த வாரம் மழை பெய்தானு பார்ப்போம். ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். இந்த ஆடுகளை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது, அதனால அதை ஒன்று சப்போம். ஓனர் வந்தாலும் சரி வரலாடி சரி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பழுன்னு என்கிட்ட நெத்து பறக்க கூட்டு போகிறா பிள்ளை எல்லாத்தையும். இந்த போதாங்க பழுன்னு ஓடிக்கிட்டே இருக்கா. இந்த பள்ளத்தில் எப்படி தண்ணி கிடச்சி ஒன்றும்லாம் போச்சுங்க, ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரியுதுங்க. இந்த சூப்பர் எல்லினோ ஏதோ செய்யத்தாங்க போகுது. லானினா ஆண்டில் கூட நல்லா ஜாலியாக இருந்தோம் 2023 வரைக்கும். அப்புறம் எல்லினோ வந்துச்சு, அது கூட எப்படியோ எல்லினோ கூட ஊரோட மழை வைங்க தப்பிச்சுக்கிடுவோம். இந்த சூப்பர் எல்லினோன்னு சொல்லி உருவாக்கினா வித்தியா, அதான் மொத்தம். எனக்கு அதோட தாக்கம் நல்லா தெரியுதுங்க. எனக்கு அனுபவம் ஏதோ சம்பவம் பண்ண போகுது பெருசாக. இந்த ஆடுகளை இருக்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் உடம்பு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நேச்சலும் இல்லை. ஆனால் ஒரு சில கிணறுல பார்த்துருக்கு இன்னும் தண்ணி வருதுங்க, பரவாயில்லைங்க. சில தோட்டத்தெல்லாம் எங்கிட்ட டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது ஆடு மாடுக்கு சீமப்புள்ள தண்ணி பச்சு சமாளிக்கிறாங்க, பரவாயில்லைங்க. சில கிணறுலாம் வெட்டுறாங்க, சில பேர் கிணறு எல்லாம் தண்ணிலாம் போச்சு. ஆனால் இப்போ வெட்டுறவங்களுக்கு தண்ணி ஊறுது. ஆனால் வெட்டின கிணறுக்குள்ள தண்ணி இன்னும் ஊறுதுங்க, பரவாயில்லைங்க. அதெல்லாம் ரொம்ப ராசியான கிணறு. வரி குதிரை இப்படியே இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூட்டை முடிச்சு கட்டி வெளியூருக்கு போயிட வேண்டியதான். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு மாடு வச்சிருக்கோம் சரி, ஆடு வச்சுருக்காங்க, செம்பிலாடெல்லாம் ஒரு பருத்தி கடை காசுக்கு விலைக்கு 500,000 வாங்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது, அதுக்குள்ளே மேய்ச்சிக்கிறாங்க தண்ணி கூட. இன்னுமே அப்படி தான் பண்ணணும், பார்க்கணும். இந்த ஒரு மாதம் மழை இல்லைன்னா ஆடுகளுக்கு ஏன்னா பருத்தி காடை அழியும், அவங்க எப்படி விழுவாங்க. உழுவுறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி காசை கொடுத்துட்டோம்னா ஒரு பாதியால் ஒரு குண்டு 2 குண்டில் மேய்ச்சிக்கலாம். அப்படி தான் பண்ணாலும் பண்ணியிருக்கேன். ஒரு 500,000 போனால் விட்டு எனக்கோ கொஞ்ச நேரம் ஆடுகளாவது தேற்ற முடியும். ஏன்னா அது மழை ஒரு நாள் பெய்யுது, மறுநாள் அவ்வளோதான் லீவ் போட்டு ஓடி போயிருது. இப்படியே போனால் இந்த காஞ்ச புல்லு கூட கிடைக்காதுங்க, ஒன்றும்லாம் போகுது எல்லாமே. நம்ம பெண் கோயின் இந்த வாரம் சேல்ஸ் 1000 நினைக்கிறேன், கன்ஃபார்ம் நினைக்கிறேன். இந்த வாரம் அவள் சேல்ஸ் 1000 நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வளர்ப்பு கேட்குறாங்க. இந்த வாரம் கன்ஃபார்ம். ஏடா கருப்பா, உன்னை விட மேக்ஸில் சின்ன மாப்பிள்ளை கொஞ்சம் வளர்த்துட்டான்டா, நல்லா சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்காரு, இள ரத்தம் அப்படித்தான் இருப்பாப்புல. இப்போ எல்லாம் ஆடுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல, பசிக்காக தன்னாலே எங்கிட்ட ஓடி போயிடுது, மொத்தம் ஒன்றும் சேர மாட்டேங்குது. ஒரு வரிக்குதிரை ஒரு பக்கம், ஏலின்னு ஒரு பக்கம், இவங்க அம்னியாத்தா ஊமச்சில ஆளுக்கு ஒரு பக்கம் தசைக்கு போயிட்டாங்களே. இவர்களே நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் நான் நிறைய கமெண்ட்டை நோட் பண்ணி வச்சுருந்தேன். நிறைய கமெண்ட் வித்தியாசமாக கேட்டு வச்சுருந்தீங்க, நிறைய எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கேள்விகள் வேண்டும். அதனால் கேட்குறவங்க கேட்கலாம். அது ஒரு Q&A வீடியோ போடணும்னு பார்க்குறேன், அது போட முடியல. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும், போட்டுருவோம். சவுக்கு காட்டுக்கு அந்த பக்கம் புல் இருக்கான்னு கேட்குறேங்க சவுக்கு காட்டுக்காரங்கள. கேட்டால் அங்கிட்டு கூட ஒரு நாள் மேய்க்கலாம். ஆனால் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஏரியாவில் அப்படியே போய் சுற்றி போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த ஏரியாலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. அந்த ஏரியா பக்கம் நம்ம காலையே வச்சதே இல்லை. இப்போ வருஷ கணக்கில் போகுது. நானும் ஒரு நாள் போகணும்னு பார்க்குறேன். அந்த ஏரியா பக்கம் நம்ம ஆடுகளை விருப்பப்பட மாட்டேங்குது. நான் கிரேசியே ஊர் சுற்றிட்டு வந்துட்டியா, நீயே கண்ணு மெய் பழுனு எல்லாமே இல்லை கூட்டு சேர்ந்துருக்கீங்க. என்ன இருக்குது ஒன்றில் இந்த மரத்தில் என்கிட்ட ஒரு இலையாவது இருக்கும், சரி நெத்தாவது இருக்கோ, அது கூட இல்லாமல் போச்சு. வாடா சின்ன மாப்பிள்ள மேக்ஸ்வெல்ல மழை கூப்பிட்டு வரமாட்டேப்போ வர்ற. நடா கருப்பா நீயே வந்துட்டியா, எல்லோரும் கூட்டு சேர்ந்துட்டீங்க. சின்ன பையன் கணக்கா நீ பின்னாடியே இருக்கடா. எக்கு போட்டாடா போங்கடா. அவள் போனான்னா மேலே போய் அவளும் மேய விடாமல் பண்ண போகிறாங்க. இப்போ பாருங்கவேன் நைட்டு பயவில் எக்கு போட்டான்னா பாருங்க, மிதிச்சானா தலையிலே மிதிப்பான். பத்தாரி ஆத்த வலிக்கு ரொம்ப வலிக்குதுக்க. மைக் செட் மாயக்கா என்ன பரவாயில்ல, அப்பப்போ கூப்பிட்டாலும் காது கேட்குது, அசியாமல் இருக்கா. நான் மைக் செட் மாயக்கா. இந்த பிள்ளையில் எப்படி இருந்து அப்போ பரவாயில்ல, வளர்ந்து நல்லா அறிவாயிட்டேன். நீ கூட பிள்ளை பற்றி பேரம் பேத்தி பார்க்குற. சின்ன பிள்ளைய பழைய வீட்டில் பார்த்தா அவ்வளோ தெரியும், ரொம்ப சின்னதாக பொடுசாக இருப்பா. நானும் நினச்சேன் இதெல்லாம் பய உள்ள எங்கிட்டு பய உள்ள வளர்ந்து பெரியாளாக போச்சு. இன்றைக்கி பய உள்ள பிள்ளை மேரை பற்றி பெரியாள் ஆயிடுச்சு. மைக் செட் மாயக்கா நல்லா ஆச்சரியம் பாருங்கள், எல்லா மரமும் இலை இல்லாமல் உசுறு இல்லாமல் எல்லாம் செத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த மரத்தை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம். இந்தா உனக்கு ஒரு இலை, இன்னமும் மழை பெஞ்சு அப்படியே பசுமையாக இருக்க மாதிரியே இருக்குது. இந்தா தின்னு. கிராவிட்டியே கரெக்டாக வந்துட்டா. என்னது மாயக்காவோட தங்கச்சி வரேன்னா கிராவிட்டி எல்லாமே குடும்பமே எங்கே தங்க இருக்கீங்க இவ்வளோ. இந்த கிராவிட்டி உனக்கு இந்தா கிராவிட்டி கோச்சுக்கு போகாத, எதுக்கு எக்கு போடுவாக்கலாம் இங்கே எக்கு அதான் கிராவிட்டியில் அதெல்லாம் கட்டு பார்த்தியா எப்படியே நல்லா பரவாயில்லைங்க. அதான் ட்ரைனிங் எடுத்துருச்சு, பரவாயில்ல. வாங்க சிலுக்குக்கு ஒரு நெத்து கொடுப்போம். சிலுக்கு உனக்கு நெத்து வேணுமா உனக்கு? இந்தா இங்கே பாரு திரும்பிப்பார். சிலுக்கு பெரிய ஆள் ஆயிடுச்சு, இப்போலாம் சொன்னபடி கேட்க மாட்டேன்றா. இந்தா இன்னொன்று நெத்து இந்தா இன்னும் பொட்டு பெரிய பொட்டாக வச்சுருக்க, சரியான பொட்டாக இருக்குது. அப்படியே திரிசா மோனிகா 2 பேர் வாங்க பார்க்கலாம். நெத்து வேணுமா? திரிசா வந்துட்டா. என்ன கேட்டால் கையிலே பிச்சு கொடுத்துருவோம். இந்த ஆளுக்கு ஒன்று அவ்வளோதான் இருக்குது. இந்தா கச்சே அங்கேருந்தே வரல அப்படியே பிடிச்சி பார்க்கலாம். இந்த அவ்வளோதான் இருக்குது. அங்கே ஒருத்தி வர அக்னி உனக்கு வேணுமா? வரேன் உனக்கு பிடிச்சி தரேன். நான் அக்னி இந்தா போய் சொல்ல இந்தா தூக்கி போடுறேன். இப்போ அதை விட கீழே பார்த்துட்டாங்கிட்டோம். இன்னும் இந்த முள்ளுக்குள்ளேருந்து பார்த்து எல்லாம் பயந்து ஓடுறாங்க. உள்ள முள்ளுக்குள்ளே எதுவும் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எது காட்டு பண்ணி இருக்குமோ
அப்படியே தான் தெரியும். அதான் வரட்டுங்க ஆடுகளை நினச்சி உள்ளே இருக்குவோம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் என் பசங்க உள்ளே நெத்து பறக்க போய் ஓடியாண்டாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ளே போவேன். நான் வெளியே வந்துருங்க. கருவாச்சி மாலே இந்த போராவர் குட்டி மாமா கூட சேர்ந்தா நீங்கள் கெட்டு போவேன். இது நல்லா வர சேட்டை பண்ணுதுங்க. அந்த போது வராது. அதெல்லாம் என்ன பண்ணுன்னு தெரியுமா? நைட்டில் சாயந்தரம் வீட்டுக்கு போய் அடைச்சோன்னே 6 மணி 7 மணி கொஞ்சம் நேரம் படுத்துருமில்ல, 8 9 மணிக்கெலாம் ஓடி பிடிச்சி நல்லா விளாடுதுங்க. கோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆடெல்லாம் தூக்கம் போட்டு நல்லா கருவாச்சியமாக சேட்டை பண்ணுறான். தலைகளாக ஒரு காலத்தில் இருந்து நீ அமைதியாக போயிடுச்சு, எதுவுமே தெரியாமல். ஆனால் ஏலியன் ரொம்ப சேட்டை கூடி போச்சு. ஏலியன்லாம் கையில் பிடிக்க முடியாது. நான் ஏலியன் அப்படியே நம்ம ஜூலியம்மா மாதிரியே வரப்போகிறேன். அன்றைக்கி மழை வர அன்றைக்கி கரெக்டாக இதே இடத்துல இருந்தால் கரெக்டாக மழை வந்துச்சு. சொன்ன மாதிரி கரெக்டாக நல்லா கொஞ்சம் நேரம் பேசிச்சு. ஏதோ பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்துச்சு. அது கூட இல்லாமல் இருந்தால் ரொம்ப இதாக இருக்கும். நம்ம ஸ்கைப்பால் 4 குட்டி போட்டுச்சுல, அந்த 4 குட்டி நானும் உங்களுக்கு அன்னைக்கு காட்டினோட சரி இருக்கிற காட்டில் இல்லை. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. பாட்டு சேட்டை பண்ணுறாங்க 4 பேரும். அதுவும் கூட சேர்ந்து நிறைய இருக்குன்னா மொத்தம் 5 பேர் நல்லா ஓடி பிடிச்சி வராங்க. எனக்கு கேட்டால் அவங்க மேட்சில் கொடுக்க வரலாம். இல்லைங்க மேட்சை இல்லை, மேட்சை இருந்துச்சுன்னா கொடுக்க வந்துடுவேன். மேட்செல்லாம் நல்லா இன்னும் உடம்பு குறைச்சிடும். நல்லா வீட்டுக்குள்ளே திராங்க. கீழே பரலாம் விட்டு கீழே இருந்தாங்க. கையில் பிடிக்க முடியாது. அவங்க சேட்டை பண்ணுறாங்க. இவ்வளோ மாதிரியே அந்த சேட்டை களவாணித்தனம் எல்லாமே இருக்குங்க. ஏலியன் உள்ளே ஏதோ இருக்குவோல, பூச்சை வெளியே வந்து நினச்சி உள்ளே அந்த பண்ணி காட்டு பண்ணிட்டே இருக்கோல, அதான் பயமுறுத்து வெளியே வெளியிடுது. பூச்சே சொன்னால் கீழே அங்கிட்டலாம் போகாத. வரி குதிரை மகளே என்னன்னு தெரில, கால் நொன்றா வரேன். இவன் கையிலே பிடிக்க முடியாது. என்னாச்சு காலுக்கு? பா இந்தா அத்தை ஓடத்தான் பார்க்குறா. ஆஹா முள்ள இந்த இருக்குங்க நல்லா இருக்கா? இப்படி குத்தி பிடிச்சி வரல வரேன். சரி எடுத்தாச்சு எந்திரி. அத்தை இந்த பையன் பயப்படுற சரியான முள், கால் நல்லா குத்தி பிடிச்சி எனக்கு தெரிஞ்சு நடத்துவா. தேமக்காரில் முள் விஷமா இருங்க. ஒன்று காலில் குத்தி எடுக்காமட்டான் அவ்வளோதான், கால் முட்டி வரைக்கும் பாதிக்குங்க. இந்த சிம்மக்கருவில் நாட்டுக்கருவில் அதை விட விட்டுறா போகிறேன். முள்ளுக்குள்ளே இங்கிட்ட பாதை கண்டுபிடிச்சி போகுதுங்க. ஆடு புதுசாக பாதை கண்டுபிடிச்சி இங்கே தான் போகிறீங்க. எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறாங்களோ. கூடவே வரும்போது 4-5 பேர் எங்கிட்ட பிரிச்சுட்டாங்க தெரிலங்க. அப்பப்போ நம்மளும் கண்ட்ராக்ட் வேலை பார்க்க வேண்டியதே நான் போகுது. ஏலியன் எங்கே போனீங்க? வரும்போதே பிடிச்சிட்டாங்க. பூச்சி மோனிக்கா திரிசா அத்தை எங்கே போனீங்க? கம்பாயை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்களா? அனாமிக்கா பூச்சே நீ தான் இதுக்கு இருக்கணும். நீ தான் இழுத்து போவேன். எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி. மோனிக்கா நீ சேர்ந்துட்டியா? சேர்றால இப்படி சேர்ந்துருக்காங்க. ஒரு ஓடு திரிசா, நீ வர சொல் பேச்சு கேட்க மாட்டேன். திரிசா ஓடு. கருவாச்சிம்மா வந்து பார்க்குறா. அம்மா எதுக்கு இப்படி படுத்துருக்கா? கிட்ட வந்து மோந்து பார்க்குறா. அவர் கருவாச்சியே பரவாயில்ல. ஓ மக கூட ரொம்ப பாசமாக இருக்கா. என்னடா கலப்பா வாங்க போகும்போது தண்ணி குடிக்க முட்டுறேன். வந்தானே முட்டுறதான்டா வேலை. ஓகே வா தண்ணி குடிக்க போகலாம். நம்ம டெய்லி ஆடுகளுக்கு மதிய தண்ணி எங்கே வரும்னு உங்களுக்கு காட்டவே இல்லை. வாங்க காட்டுறேன் பாரு. நல்லா தண்ணி சரியான தண்ணிங்க. ஒரு குரூப் போயிட்டாங்க, ரெடியாக போயிட்டாங்க. இவங்க இன்னும் வராமல் இருக்காங்க. டோக்கியோ தான் முதலாக இருக்கா. 2வது பெண் குயின் கருவாச்சி பழுன்னு இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவா. 1 2 3 சொல்ல ஓட வாங்கல. ஓட ஆரம்பிச்சாங்க. நேரம் அந்த அங்கே போகணுங்க. தண்ணி கரெக்டாக கூட்டு போயிடுவா. வாங்க நீங்களாம் என்ன உங்களுக்கு 1 2 3 தனியாக சொல்லுமா? முடியாது வாங்கடா. நடந்துக்கிருக்காங்க இன்னும் புதுசாக வர மாதிரியே. முடியா வாங்கடா. எல்லாம் ஒரு பக்கமாக போகிறாங்க. பாதி பேர் அண்ணனடா போட்டு வராங்க. தண்ணி வேணாமா? குடிக்கிறாங்களா? தண்ணி அது வாட்டு கிடக்குங்க. முடியா கமான் காய்ஸ் குடிங்க. நல்ல தண்ணி கிடச்சிருக்கலாம். கிடைக்காது. முச்சே உள்ளே போக்கலாம். இன்னும் எங்கிட்ட கிடக்க தண்ணி நல்லா வளைச்சி இருக்குங்க. தண்ணிக்கு பஞ்சம் இல்லைங்க. எங்கிட்ட பரவாயில்ல. இந்த ஒரு இடத்துல முடியாது தண்ணி கிடக்க. தண்ணி நல்லா குடிச்சிக்க. நல்லா குழுன்னு இருக்குங்க. எம்பிட்டே இருக்குது தண்ணி. இதாங்க தண்ணி நல்லா கலங்காமல் சூப்பராக இருக்குது தண்ணி. நல்லா டேம்பு தண்ணி பாருங்கள். உள்ள நாய் நல்லா குழுன்னு படுத்து கிடக்கு. ஜில்லுன்னு இருக்கு போல். நான் வழிதாக்க இதுலேருந்து வடிஞ்சு அப்படியே இதில் பழஞ்சு இதுக்கு இந்த பழத்துக்குள்ளே நிறைஞ்சிக்கிறோம். வாங்கடா ஒருத்தனா வாங்க அப்படியே கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன் என்னாண்டு. அதாவது இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா, நம்ம நண்பர் சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் சொல்லியிருந்தாரு, சீவல பேர்லேருந்து வருது. நமக்கு மட்டும் இல்லை, இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா ஊருக்கு வருது. டேங்கில் ஏற்றுவாங்க. அது ஏர் தாங்காமல் வெடிச்சிருது. அதனால் இந்த பைப் வாங்கினாங்கன்னா திறந்து விட்டு காற்று வாங்க விட்டுவாங்க. அதில் வடிச்சு இப்படி தண்ணி இங்கிட்டு வந்துருச்சு. வாங்க பாருங்க எப்படி விழுங்க இருக்கா. அப்படியே தண்ணி நல்லா குழுன்னு இருக்கு. நல்ல டேம் தண்ணிங்க. நல்லா சரியான தண்ணி. இந்த மாதிரி தண்ணிலாம் கிடைக்காது. ஆடுக தண்ணி குடிச்சிருக்கு. அதெல்லாம் இனிக்குங்க. எங்கிட்ட சீனிங்க போட்டு கொடுப்பேன், கருப்பட்டி போட்டுப்பேன். இல்லை இந்த அளவுக்கு இனிக்குது. செம்மையாக இருக்குது. ஆகா இப்படியே குளிச்சலாம் போல். அது வரைக்கும் போயிடுச்சுங்க தண்ணி. அது பாட்டு நல்லா கிடக்கு. நல்லா மனசார குடிக்கிறாங்க. நான் கேட்டால் விட்டாங்கன்னே நல்லா குளிச்சிருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே தப்ப வேண்டியதான். நான் கேட்டால் மறுபடியும் இங்கே இதெல்லாம் திருப்பி குடிக்கலாம் போல. அந்த அளவுக்கு இருக்குங்க. நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. எங்கேயோ டேம்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி வருதுன்றாங்க. மலைக்காட்டிலேருந்து வருதான்னு தெரில. ஆனால் நல்லா இருக்குது தண்ணி. செம்ம தண்ணி. தண்ணியாக குடிச்சாச்சுல கிளம்பிக்கிட்டே நிறைய கட்டுப்படியாக கண்டு மைய அவ்வளோதான் போதும். தண்ணி இதோட நீ சாயந்தரம் குடிக்க மாட்டாங்க. தண்ணி நல்லா குடிக்கணும். ஆடு மாடு மினுமுணுப்பு தட்டுதுன்னா எப்படி சொல்கிறது, அதாவது நோய் நொடி இருக்காது, ஷைனிங்காக இருக்கும். நல்லா ஆடுகள் நல்லா விரும்பி குடிக்குது. ஏன்னா அதனால் மலைக்காட்டிலேருந்து வர்றதில்ல. அது பாட்டு டேம் தண்ணியாக கிடந்தது. பக்கத்து ஊரில் செம்பரி ஆடு, நம்ம ஊர் செம்பரி ஆடு, கிடமாடு இதெல்லாம் குடிக்குங்க. என்கிட்ட உருப்படி அது ஒன்றாவது வரிச்சு எல்லா ஊருக்கும் இருக்குங்க. ஊருக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. என் கோயின் இப்படியே தவி ஓடியா தவாக்கில் மலிச்சின்னு தவி ஓடிவா. அவங்களே தண்ணி குடிச்சாச்சுன்னா இன்னும் மொத்தம் வரமாட்டாங்க. நல்லா குழுக்குன்னு எல்லா ஆடுகளும் நல்லா வகு நிறையா குடிக்குங்க. எதுவுமே குடிக்காது கிடையாது. இந்த வெயிலுக்கு அதுக்கு நல்லா குடிப்பாங்க. பழுனே இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. நீங்கள் தான் கம்மியாக குடிச்சிருக்கேன், எப்பயுமே அதிகமாக குடிப்பா. சரி நண்பர்களே, நான் இந்த வீடியோ தொடர்ந்து பாடிக்க வேண்டிய வந்துச்சு. தண்ணி உங்களுக்கு காட்டுன்னு நினச்சேன். ஏன்னா தண்ணி கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட குடிக்க விட்டுருக்கோம். நல்ல தண்ணி, சரியான தண்ணி. சரி ஆடுகள் போயிடுச்சு.
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் தட்டுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும். வரட்டா, see you, bye, டாடா, பை. அப்படியே வாங்க போவோம்.